அணிகளுக்கும் மற்றும் இந்நாடகத்தில் அமைப்பாளரான எனது அருமை அண்ணன் இங்கே மிருதங்க வசித்துக் கொண்டிருக்கும் பாலன் அண்ணன் அவர்களுக்கும் எங்கள் கலைக்கல் சேவாகும் எனது சார்பாகும் நன்றி நன்றியான வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா அன்னை ராமராஜ் சொன்னாங்க சொல்றான் ஆமா எனக்கு முன்னாடி வந்தது 2 பப்புன்னு அவங்க 2 பேரும் பப்பேன் அவங்க கூட நின்னுட்டாரு நீ சித்தாளு சித்தாளு தான் இப்ப உழைப்பு சாட்சி சித்தாளு தானே தூக்கி தூக்கி கொடுக்குறது சாப்பிட்டு சட்டிய ஆமா நீ தூக்கி தூக்கி பிடிக்க நீ தூக்கி தூக்கி சாப்பிடுவே அப்படியே அதனால அவங்க ஒரு 2 பேரும் பப்பேன் நான் அவங்க 2 பேரும் அப்பேன் இழிஞ்சது போடா எல்லோரும் வந்தோடனே இப்ப அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும் எல்லாம் சொல்ற வார்த்தை நம்ம வாட்டுக்கு அமைதியா இருங்க அமைதியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடு கட்டி போச்சு எல்லாருமே சொல்றாங்க. நாடா கட்டி போச்சு, நம்ம தான் கட்டி போனோம். வயசுக்கு இந்த ஆட்டாடணும் அப்ப நாடு நிற்கணுமா? மழை மாற்றத்து கூட போயுமா? உனக்கு டவர் இருக்காதுண்டா சாப்பிட்டு போட்டு அடிப்பேன். நான் சாப்பிட்டே இல்லாம அடிப்பேன். அதனாலதான் உன் தோட்டத்தை அழிச்சாங்க. நாடு கட்டி போச்சு எல்லாருமே சொல்றாங்க. நாடா கட்டி போச்சு, நம்ம தான் கட்டி போனோம். நம்ம கட்டி போயிட்டு நாட்டை போக சொல்றோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களை பார்த்தாலும் களவு, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் இந்த பாலியல் தொல்லை இதெல்லாம் ஆகிருக்கு. ஏன் ஆகிருக்கு? பாலியல் தொல்லை எங்களுக்கு பார்த்தாலும் பாலியல் தொல்லை. இது கொஞ்ச நாள் நினைச்சு பார்க்கணும். நம்ம கூட பிறந்த தங்கச்சிய மகளை செய்வோமா? தவறு தானே. அதனால என்ன கேட்டாலும் அப்படிலாம் செஞ்சவன உடனே வெட்டி கண்டகுடமா வெட்டி இருந்துருந்தேன். அப்படிலாம் இருக்கக்கூடாது. உனக்கு மூட அவுட் ஆகுது. மொத்தத்துக்கு இவன் அடிச்சு கொண்டாட்டம் தெரியாது. இவருக்கு மூட அவுட் ஆகுதா? சனாதிபதி அப்துல் கலாம் பேரு நாட்டை கெடுத்ததே கூலிச்சாமிய. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதை, குடிச்சவனுக்கு மரியாதையா? படிச்சாலுக்கு மரியாதை என்ன மாப்ள? என்னங்கம்மா? படிச்சாலுக்கு மரியாதை. நான் இன்னைக்கு இந்த சோழ இந்த அண்ணி போட்ட மேலே சொல்றேன். நாட்டுல இன்னைக்கு படிச்சவனுக்கு எவனுக்குமே மரியாதை கிடையாது. இன்னைக்கு நாட்டுல குடிச்சவனுக்கு தான் மரியாதை இருக்கு. அது என்ன மாப்ள? கை தட்டுறத பத்தியா? இன்னைக்கு தமிழ் என்ன படிச்சிருக்கேன்? தமிழ் என்ன படிச்சு வேலை இல்லாம வேலை தேடி ஊர் அலைஞ்சு வேலை தேடி அலைஞ்சு பசி மயக்கத்துக்கு நடந்து வந்துருக்கேன் ரோட்ல. அப்ப அங்க இருந்து அரப்பாடி வண்டிக்கார வேகமா வருவேன். வேகமா வந்த உடனே சட்டக்கு பிரேக் பட்டி இறங்க உடனே ஆல்ரெடி லூசு போல பாக்கிறதுக்கு படிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரோட்ல தண்ணி குடிச்சுட்டு ஆக மாதிரியா கொஞ்சம் ஓடமா போல லூசு போல பண்ணுவாங்க. யாரு படிச்சவன இதே ஒரு ஆப்ப வாங்கி அடிச்சாங்க. அப்படி அல்லாந்து சொல்லாண்டே நோட்டோட போட்டு நொப்பை வெளியே அடிக்க என்ன நொக்கால போட்டு வருவேன். அரப்பாடி வண்டிக்கார 1/2 கிலோமீட்டர் அங்கிட்டே நிப்பாட்டிங்க. நிப்பாட்டி நடந்து வந்துட்டு பக்கத்துல உள்ள தலைவரே கொஞ்சம் ஓரமா போறது. ஓஹோ, அப்ப குடிச்சாலுக்கு மரியாதை இல்லையோ? படிச்சவன் வைத்தியம் குடிச்சவன் தலைவலியா? அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, என் பொண்டாட்டி சார் இப்ப இவ்வளவு நேரம் பேசினதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்பதான் ஒரே அறையில அங்கிட்டு கீழே தள்ளி விட போறேன். நீ எல்லாம் பொண்டாட்டி கட்டி என்ன பொருள் காட்சி வச்சு நடத்த போறியா? பொண்டாட்டி கட்டி என்னையா பண்ற? நீ என்ன பண்ண? நான் பண்றதே பண்ணேன். அதே மாதிரி நான் பண்றதே பண்ணுவோம். நீ எல்லாம் என்ன பண்ண போறீங்க? நைட் 1 மணிக்கு வீட்டு கதவை திறந்து என்ன பண்றது தெரியும்? ஏன் 12 மணிக்கு வந்தா வந்துடாதீங்க. ஏன் எந்திரிக்காது? யாருக்கு? உன் தங்கச்சி படுத்து வரல. போயா அப்ப பாருங்க எதுக்கு சொல்றேன்னா, அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, மாமா நீங்க அடிக்கடி குடிக்கிறீங்க மாமா, குடியது பாருங்க மாமா அப்படின்னு சொன்னா. என்னைய அப்ப நான் சொன்னேன், போடி மாமா தொப்பி மகளே, நான் அப்படித்தானே குடிப்பேன். சரி. அப்ப என் பொண்டாட்டி சொன்னா, மாமா கோவப்படாதீங்க, இந்த பாட்டுல என்ன போட்டுருக்குன்னு கேட்டா, நீயே போடுறீங்க அப்படின்னு. குடிய கெடுக்கும், மது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, உடம்புக்கு கேடு, ஏன் மாமா குடிக்கிற அப்படின்னு சொன்னா. அப்ப நான் சொன்னேன், போடி நம்ம ஊழலுக்கு போகல, பாட்டுல என்ன போட்டு குடிய கெடுக்கும் போட்டிருக்கு. என்னைக்குன்னா புருஷனை கெடுக்கும் போட்டுக்காரு. நான் அப்படித்தானே குடிக்கிறேன் அப்படின்னு. இதுக்கு நீங்க என்ன தின்றீங்க? ஒன்னதை சாப்பிட மாட்டேங்க. ஏன்னா ஒருத்தி ஒன்னதை சாப்பிட்டேன். எதுக்குன்னா இன்னைக்கு நெல்லு விளையிற இடத்துல போய் கல்லா விளையுது, ரியல் எஸ்டேட். ஆமா, இன்னைக்கு விவசாயத்துக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. அப்படி இருந்தா நான் விவசாயத்தை விட்டு கொடுக்க முடியுமா? நான் எங்க அப்பா அம்மாக்கு ஒரே மகங்க, ஒரே மகன். சரி, அதுக்கு அடுத்து உங்க அப்பா தவறு கிடைக்கலையா? தவறு இருந்துச்சு, குடும்ப கட்டுமானமா இருக்கு. அப்ப எங்க அப்பா சொன்னார், மகனே நீ இருக்க பெரிய இருக்க,
கடுப்பு போடுற மாதிரி பேசாதுன்னு பலமா சொல்லிட்டேன். அரஞ்சு வச்சுக்க மூஞ்சி மாதிரி தான் பேசுவேன். பெரிய ஆயிட்டியா? ஆமா, நம்ம அதே கண்டுதானே நம்ம அதே கண்டுதானே அந்த கவுண்டமட்டில சீர்பட்ட வச்சு கலந்து வச்சாச்சு. ஏங்க பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. இங்க வாங்க, இங்கிட்டு வாங்க. அடிக்க மாட்டேன், சும்மா வாங்க. பெரிய ஆளாயிரம்ன்றீங்கள, அந்த மைக்ல பேச முடியாதுன்னு இந்த மைக்ல நான் இப்போ எந்த மைக்ல பேசுறேன்? எங்க அண்ணன் ராஜன் பேசல எதுக்கு வச்சிருக்காரு? இதுல வச்சுட்டு அதை பேசி நானே பேச முடியும். பேசணுமா? கோச்சிங் வந்து நான் பேச மாட்டேன். எப்படி பேசுவேன்? கூலிக்காம குளியை தூளி ஏறிட்டு பேசுறேன். நீ பெரியார் என்ன பேசுறீங்க? நீங்க பெரியார் நீ கேள்விப்படுத்துறீங்க. நான் சின்ன இருக்கேன், நீ அந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க பெரியார் தானே? நீங்க கூட எந்திரிச்சு வர சிரமமா இருக்கு. கூடுமாமா நீ பெரியார் தானே? உன்னை நான் போட்டி கொடுக்குறேன். நீ என்னை அந்த மைக்கு கொடுக்கல. நான் எப்படி இந்த மைக்கு நின்று பேசுறேன்னா நீ குனியாம பேசுறீங்க. மாப்பிள்ள என்ன மட்டும் சொன்னீங்க? குனியான பேசு. குனினா பள்ளிக்கூடம் லீவ் விட்டுக்காங்க. அப்ப பாருங்க, எங்க அப்பா சொன்னாரு, மகன் நீ இருக்க பெரியாரா இருக்க வயசுல விவரத்துல பெரியாரா இருக்க, நான் இருக்க கிரௌண்டுக்கு போயிருக்கேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்து முடிச்சுக்கணும்னா எங்க அப்பா சொன்னாரு, கல்யாணம் பாருங்க. வேற பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம சொந்த அத்தை மகன் சொன்னாரு. என் அத்தை மகன் நான் முன்ன பண்ண பார்த்தது இல்ல. சரி, நடுவுல தான் பார்த்தேன். எதுல? திருவிழா நடக்கும்போது நடுவுல கிழிச்ச அந்த பழக்கமே இல்லையா? யார் சொன்னது? ஓ பப்ளிக்கா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நான் பப்ளிக் செஞ்சு நான் பாலமேடு பக்கம் செம்பியாடு வைக்கிறப்பா. நீ அண்ணே கலவண்டா தான் தப்பு, போய் சொன்னா தான் தப்பு. சாக்கடை கூட நீ பொழைக்கிறான். நம்ம சாக்கடை பொழைக்கிற வெளிநாட்டுல அப்ப சொன்னாரு, மகனை கொண்டு யாரும் இல்ல, நம்ம சொந்த அத்தை மகன் சொன்னாரு. அப்ப பாருங்க, அத்தை மகன் முன்ன பண்ண பார்த்தது இல்லையா? நான் விவசாயம் இல்ல, அன்னைக்கு மழை பெய்யுது. மறுநாள் என்ன செய்யணும்? விவசாயத்தை பார்க்கணும். விவசாயம் பார்க்கணும், தோட்டத்துக்கு போய்க்கிறேன். என்ன போறேன்? தலையில இருந்து வச்ச கட்டு, தோட்டத்துல ஒரு 7 கலப்பை, இடுப்புல பசுக்காக 2 பண்ரோட்டி, இந்த கையில 2 ஆட்டுக்குட்டி, இந்த கையில 2 மாடு குடிச்சுக்கிட்டு எங்க போறேன்? இங்க நொப்பக்காட்ட போறேன். விவசாயம் வேலை போய்க்கிறீங்க. எதுக்காக பாருங்க, அத்தை மகன் மாதிரி பொழைய போச்சு தூரத்துல தெரியுது. என் மனசுல என்ன வருது? ஓஹோ, அப்பா சொன்ன அத்தை மகன் ஒரு வழி கூட இருப்பாளோ அப்படி ஒரு சின்ன சந்தேகம். அது பாருங்க, கிட்டத்துல வர பாருங்க, என் சொந்த அத்தை மகன் எப்படி இருக்கு? சின்ன நினைச்சு என்னத்தை வைக்கிறீங்க? இன்னும் என்ன செய்ய? நீ என்னத்தை குடிக்கிறீங்க? நீ நல்லா பேசுறீங்க. கேளுங்க, நான் அதை செஞ்சு ஒண்ணும் செய்ய மாட்டேன். படுத்துங்க, ஊமையா இருக்குதுன்னு சொல்லி பார்ப்பேன். நீ இப்படியே பேசிட்டு போய் படுக்க வேண்டியது, அப்புறம் ஊமையா இருக்குதுன்னு சொல்லி வைக்க வேண்டியது. அப்ப பாருங்க, அந்த நேரத்துல பாருங்க, அத்தம்மா கொடை உனக்கு பாருங்க வர மாதிரி தெரியுது. என் மனசுல என்ன வருது? ஓஹோ, அப்பா சொன்ன அத்தம்மா போதும். அப்புறம் ஒரு சின்ன சந்தேகம். அந்த நேரத்துல பாருங்க, சூறாடி காட்டு சொல்ல அடிக்குது. மனுஷனுக்கு தான் போறாம வரும்னா ஆடி மாத காட்டுக்கு போறாம வந்துருச்சு. சூறாடி காட்டு சொல்ல அடிக்க அத்தம்மா கொடைய மேல அழகாக தூக்கி போயிருது. ஆகா, அத்தம்மா கொடையில மேல தூக்கி போயிருக்கேன். அண்ணாக்கு பார்த்தேன், தலையில வச்சிருந்த வச்ச கட்டிட்டு விழுந்துருச்சு. வச்ச கட்டிட்டு கீழே விழுந்துச்சு. வச்ச கட்டி அடிக்கலாம் கீழே புரிஞ்சு தோல் கட்டுறது 7 கலப்பை அது நடுவிடுச்சு. பசுக்கு வச்சிருந்த பஞ்சு வச்சு உருவிச்சு. ஆட்டுக்குட்டி மிரண்டு ஓடி போச்சு, மாடு ஓடி போச்சு. நான் ஒரு ஆள் என்ன பண்ணுவேன்? என்னதான் பண்ணுவேன்? இல்ல நான் அத்தம்மா கொடையத்தான் பார்ப்பனா, இல்ல நான் வச்சத்தான் பார்ப்பனா, இல்ல நான் பண்ணத்தான் பார்ப்பனா, இல்ல நான் ஆட்டத்தான் பார்ப்பனா, இல்ல நான் மாட்டத்தான் பார்ப்பனா, இல்ல நான் ஏற பார்ப்பனா? என்னையா சொல்ற? நல்லா சொல்லிட்டு இருக்கா. கடைசியில வெளியா அசிசியமா சொல்ற மாதிரி இருக்கு. நான் கொண்டு வந்தது என்ன? இல்ல நான் வச்ச பார்ப்பனா, வைக்கல பாப்பா, அந்த வைக்கல இல்ல, வச்ச போல. சரி, இல்ல நான் வைக்கல பார்க்கனா, இல்ல நான் பண்ண பார்ப்பனா, பண்ணண்டா திங்கிற பண்றோட்டி, இல்ல நான் ஆட்ட பார்ப்பனா, ஆட்டுக்குட்டிங்கனே, இல்ல நான் மாட்ட பார்ப்பனா, மாட்டுடா மாடு உழவு மாடுங்க. சரி, இல்ல நான் ஏற பார்ப்பனா. எதை? ஏன்னா விவசாயத்துக்கு முக்கியமானது 7 கலப்பை. சேத்துல கால வச்சா சோத்துல கைய வைக்க முடியும். அதனால விவசாயம் தான் எனக்கு முக்கியம். அதனால எப்படி தெரியுமா? கரகரக்கு கண்ட பையன் கொட்டி கொட்டி குத்த பையன் ஓடி வந்தேன் ஆட்டமாக
மாமனார் இல்லைன்னா என்ன செய்வ? புரோக்கரும் இல்லைன்னா என்ன செய்வ? நீ போ. அப்படி ஆயிடுச்சுன்னு நமக்கு தேவையான விஷயம். ஏன்னா போன உடனே அந்த பிள்ளை வேலை செய்ய அதை வச்சுட்டு அப்புறம் தொழில் பார்ப்போம். அதான் நோண்டு தெரியுமா? ஏன் மனசு போல போட்டு நல்லா நினைச்சு பார்க்கிறேன். அது எந்த பாட்டை கேட்டு பார்க்கிறேன். இங்கு பவனாக நடிக்கும் பாசத்துக்கு அன்பு தம்பி கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த போதகுரு அவர்களுக்கு வன்னிக்கோட்டை கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக கொண்டாட கொண்டாடப்பட்டு கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளருக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எங்களது கலைக்கொடி சார்பாகவும் மற்றும் இளைஞர் சார்பாகவும் நன்றி வணக்கம்.